இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எங்கே நின்று எதை தேடி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். தேவன் காண்பிக்கிற வழியில நாம நடந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை பயணம் தேவன் எனக்காக என்ன காரியம்லாம் வைத்திருக்கிறாரோ அதுல நாம போயிட்டு இருக்கிறோம் பிரதர். எங்க முடியணும் அப்படின்னா, தேவன் எனக்காய் வைத்திருக்கிற, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்வுல போய் முடியணும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அல்டிமேட் எய்ம், அல்டிமேட் பர்பஸ் எல்லாமே. ஆனால் இந்த நாட்களில் நம்ம அதை நோக்கி போயிட்டு இருந்தாலும் அநேக காரியத்தினால டைவர்ட் ஆகிறோம். அந்த காரியம் இம்மிடியேட்டா நம்ம நினைக்க கூடாது. ஒரு ப்ராப்ளமான காரியம், ஒரு இச்சையான காரியம், இன்னும் நம்மளை டைவர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேற மாதிரி வித்தியாசமான ஒரு காரியம் அப்படின்னு நினைக்க கூடாது. சில ஆசீர்வாதங்கள் கூட நம்மள இந்த நாட்கள்ல டைவர்ட் பண்ணலாம். இதை கேட்டுட்டு இருக்க நம்ம நினைக்கலாம், அது எப்படி பிரதர், தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த அல்டிமேட் எய்ம் என்னன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எப்படி அதுல இருந்து நம்ம விலகி போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்றேன். அதாவது நம்ம வெளியில போயிருப்போம், வீட்டுல இருந்து போன் வரும், பிரியாணி ரெடியா இருக்கு, பிரியாணி சூடா இருக்கு, வந்தா சாப்பிட்டுலாம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம போன இடத்துல மீட்டிங்கோ ஏதோ ஒரு காரியமோ அந்த வேலையை முடிச்சுட்டு நம்மளுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு நல்லா தெரியும் வீட்டுல பிரியாணி சுட சுட ரெடியா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வேலையை முடிச்ச இடத்துல ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். இம்மிடியேட்டா ஒரு டீ காஃபி குடிப்போம், இல்லைன்னா ஏதாவது பஃப் ஏதாவது சாப்பிட்டுருவோம். அந்த நேரத்துல நம்மளுக்கு நல்லதா, அதாவது பசி அடங்குற மாதிரி தெரியும். ஸோ வீட்டுக்கு வருவோம், மேக்சிமம் டைம் நம்மளால சாப்பிட முடியாது. இது நம்மளுக்கு அநேக நேரத்துல அநேகருக்கு இந்த மாதிரியான காரியம் நடந்திருக்கும். அப்படியானால் நமக்கு தெரியும் நமக்காக சுட சுட பிரியாணி இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அந்த நேரத்தில் என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், என் பசிக்கு நான் கொஞ்சம் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிடுற காரியம் இந்த அல்டிமேட், அதாவது இந்த பிரியாணிய ஸ்டாப் பண்ணிருது. எனக்கு அன்பானவர்களே, இதை போல தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஏதாவது ஒரு காரியம் இடையில அந்த டைம் பீயிங்க்கு என்னை ஸ்டாப் பண்ணிடுறதா, என்னை டைவர்ட் பண்ணுகிறதா, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வேதத்திலிருந்து ஒருத்தரை குறித்து, அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை குறித்து உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ப்ராஃபட் எலிஷாவை குறித்து தெரியும். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த அவ்வளவு அற்புதங்களும் நமக்கு தெரியும். இந்த நேரத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து எலிஷா எலைஜாவோட ஒரு சின்ன டிராவல் பண்றாரு. அதை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தை முதல்ல இருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, முதலாவது அவங்க 2 பேரும் கில்கால்ல இருந்து கிளம்புறாங்க. அப்போ எலைஜா தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், எலிஷாவுக்கும் தெரியும். சோ அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னோட மாஸ்டரோட, தன்னோட எஜமானோட நான் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. இந்த நேரத்துல எலைஜா சொல்றாரு, நான் இந்த இடத்துல இருந்து பெத்தேலுக்கு போறேன் அப்படின்னு எலிஷா கிட்ட சொல்றாரு. நம்ம கில்காலை குறித்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கில்கால் பல துவக்கங்களின் இடமா இருக்கிறது. இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் நியூ பிகினிங் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த கில்காலை பத்தி எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 4ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலர் தங்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில இந்த கில்காலில் இருந்து தான் புதிதாக பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்படியானால் ஒரு புதிய அனுபவத்தை, புதிய பயணத்தை, ஆசீர்வாதத்தினுடைய தொடக்கத்தை தருகிற அந்த இடத்திலே எலிஷா தங்க ஆசைப்பட்டாரா? இல்ல, மாறாக அவர் தன்னுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, தன்னுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். சோ எலிஜாட்ட சொல்றாரு, இங்க இருக்க மாட்டேன், உங்க கூட வர்றேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த மாதிரி இருக்கிறோம்? இந்த கில்காலை போல சில காரியங்கள் எனக்கு புதிதாக ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஆசைப்படுவோம். நம்ம பிராங்கா பேசணும். அதாவது
ஒரு இடத்துல எனக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்குது, புது புது கான்டாக்ட் வருது, என் பிசினஸ்ல அநேக காரியங்களை, அநேக பிரான்ச்சஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, யாராவது அந்த இடத்தை விட்டு, அந்த பேட்டர்னை விட்டு மாறுறதுக்கு ஆசைப்படுவோமா? இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறாருன்னு தெரியும், ஆனாலும் நான் போய் கொண்டிருக்கும் போது சில புது அனுபவங்கள், புது புது நன்மைகள் எனக்கு வர ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். ஆனால் இங்கே எலிசா என்ன பண்றாருன்னா, எலைஜாவோடு பெத்தேலுக்கு மூவ் பண்றாரு. இப்ப 2 பேரும் பெத்தேலுக்கு ரீச் ஆயிட்டாங்க. இந்த பெத்தேல் எப்படிப்பட்ட இடம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த பெத்தேலை குறித்து ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த இடத்திலே யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல நித்திரையா இருக்கும்போது ஒரு கனவு காண்றாரு. தூதர்கள் ஒரு ஏணி வழியாக பூமிக்கும் வானத்திற்கும் கீழையும் மேலையும் ஏறி இறங்குறதை பார்க்கிறார். அப்போ மேலாக நின்று தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த கனவு முடிஞ்ச உடனேதான் யாக்கோபு எழுந்து சொல்றாரு, இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், அதனால இதுக்கு பெத்தேல்னு பேர் இடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படின்னா பெத்தேல்னா என்ன நம்ம பார்க்கிறோம்? இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ட்ரீம், இட்ஸ் அ ஹோலி பிளேஸ். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எலைஜா சொல்றாரு எலிசாவை பார்த்து, நீ இங்க இரு, என்னைய தேவன் எரிகோ வரைக்கும் கூப்பிடுறாரு அப்படின்னு. ஆனால் இங்க அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. எனக்கு அன்பானவர்களே, இங்க இன்னொரு காரியம் நடக்குது. அங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர், தீர்க்கதரிசிகள் எலிசாட்ட சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ யார நம்பி ஓடிட்டு இருக்கியோ, யார் கூட நடந்துட்டு இருக்கியோ, அவரை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அவரை பார்க்காம போயிடுவ. சோ இங்க இருன்னு எலிசாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனாலும் எலிசா சொல்றாரு, அது எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு. எனக்கு அன்பானவர்களே, இது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, எலிசா அவருடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன, எதற்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், எது என்னுடைய பெரிய ஆசீர்வாதம், இதை அவர் தெரிந்திருந்தார். நாம் இன்றைய நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு இடத்துல எனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற இடம், இந்த பேட்டர்னை பின்பற்றி சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா, நாமும் அந்த இடத்துல அந்த மாதிரியே இருக்க ஆசைப்படுவோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இதை போல் சிதறி போனவர்கள், அதாவது அதுவும் ஆசீர்வாதம் தான், ஆனாலும் தங்களுடைய எல்லையில்லா ஆசீர்வாதத்தை, முடிவில்லா நித்திய ஆசீர்வாதத்தை சிலர் இழந்து போவதுண்டு. இங்க எலிசா அந்த மாதிரி இல்ல, மாறாக அவர் தொடர்ந்து முன்னேறுவதை, எலைஜாவோடு முன்னேறுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அடுத்ததாக அவங்க ரீச் ஆன இடம் ஜெரிகோ. ஜெரிகோவுக்கு போன உடனே அங்க வச்சு சொல்றாரு எலைஜா, நீ இங்கே இரு, நான் ஜோர்டானுக்கு போறேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜெரிகோவை பத்தி நாம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். இந்த ஜெரிகோ ஒரு பெரிய ஜெயண்டா இஸ்ரவேலருக்கு முன்பதாக நின்றது. நம்ம அந்த இடத்துல வாஸ்தா தெரியும், இஸ்ரவேலர் ஜோர்டானை கடந்து வந்த பிற்பாடு கானானுக்குள் நுழைந்த உடனே அவங்க வெற்றியை பதிவு செஞ்ச முதல் இடம், முதல் வெற்றி இதுதான். இங்கதான் அவங்களுடைய வாக்கு தத்தத்தின் தேசத்தில் உள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வெற்றி ஆரம்பமான இடம். இந்த இடத்திலே அவர் சொல்றாரு, நீங்க இருன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு முடியாது. இப்ப தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, இந்த இடத்துல இரு, இனிமேல் மாஸ்டரை, அதாவது எலைஜாவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு. அவர் அங்கே நிக்கல. நாம் இந்த நாட்களில் நம்முடைய கடந்த காலத்தின் வெற்றிகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? நம்ம அநேகர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்வோம். இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசுறது எல்லாமே பழைய நாட்களை குறித்து. இப்போ தேவன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த நாட்களில் நான் பாஸ்டிங் இருந்தேன், தேவன் இந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த நாட்களில் தேவன் என்னை கொண்டு இந்த மீட்டிங்ல இந்த அற்புதம் செய்யப்பட்டது, அதிசயமா எல்லாம் பார்த்தாங்க இப்படின்னு பழைய வெற்றிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேரோட ஃபார்வர்ட் போக வேண்டிய காரியங்கள் இந்த பழைய வெற்றிகளை குறித்து, அதை குறித்த ஒரு பெருமையினாலே தடைபட்டு போயிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே எலிசா அந்த இடத்துல நிற்கல. மாறாக அவர் சொல்றாரு எலிசாவை பார்த்து,
நீங்க போற அந்த ஜோர்டானுக்கு நானும் வர்றேன் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, அவங்க மறுபடியும் ஜோர்டானை ரீச் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், ஜோர்டானுக்கு இந்த பக்கம் நிக்கிறாங்க. அப்போ 50 தீர்க்கதரிசிகள் அவங்களோட அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்போ எலைஜாவும் எலிஷாவும் மாத்திரமே ஜோர்டானை கடந்து அந்த பக்கம் போறாங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எலிஷாவுக்கு நல்லா தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல எலைஜா எடுத்து கொள்ளப்படுவார். அவர் காட்டின வழியில தான், அவர் செஞ்ச செயலால தான் இந்த ஜோர்டனை கடந்து நாம் போகிறோம். ஆனா திரும்ப எப்படி வருவன் கூட எலிஷாவுக்கு தெரியாது. தான் தனிமரமா நிப்பேன் அந்த கரையில, ஏன்னா எல்லாருமே இந்த பக்கம் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது பயங்கரமான ஒரு நதி, இதை கடக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜோர்டனை குறித்து நம்ம தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும். இட்ஸ் a place of death, அதாவது மரணம் சம்பவிக்கிற இடமா இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய பயணத்தை தொடுவதற்கு, கானான் தேசத்தை அடைவதற்கு இந்த ஜோர்டான் தடங்களாக நிற்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு. அதை போல யோசுவா சொன்னாரு. ஜனங்கள் செய்த உடனே அந்த ஆசாரியர்கள் தூக்கிட்டு போன உடனே அது குவியலாக நின்றது என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஜோர்டானை போல சில பிரச்சனைகளின் ஊடாய் நாம் நடக்க வேண்டியது இருக்கிறதா? இந்த இடத்துல தேவன் நமக்கு அழகாய் காமித்து தருகிறார். எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஜனங்களுக்கு முன்பாக சென்றதோ, அதை போல தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு முன்பதாக, தேவனை நமக்கு முன்பதாக செல்ல நாம் அனுமதிக்கும் போது, நாம் தடையாய் எந்த பிரச்சனையெல்லாம் நினைக்கிறோமோ, இது என் வாழ்க்கையில் மரணத்தையே கொண்டு வந்து விடும், இதிலிருந்து நாம் மீளவே முடியாது அப்படின்னு என்ன காரியத்தெல்லாம் நாம் நினைக்கிறோமோ, அவை அன்றைக்கு யோர்தான் பிரிந்து நின்றதை போல, யோர்தான் அவர்களுக்கு நடக்க வழிவிட்டதை போல பிரச்சனைகள் மாறுவதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அதாவது எலிஷாவுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஆனாலும் அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், நான் எலியாவின் தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எலியாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும். அது சாதாரணமா இல்ல. நம்ம தொடர்ந்து வாசித்தா நமக்கு தெரியும், இரட்டத்தனையான அபிஷேகம் வேணும் அப்படின்னு. ஏன்னா அவர் தன்னுடைய அல்டிமேட் பர்பஸை அறிந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன மாதிரியா நடந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு முன்பதாக வருகிற பிரச்சனைகளையோ, போராட்டங்களையோ, அல்லது சில ஆசீர்வாதங்களையோ, சந்தோஷங்களையோ பெரியதாய் நினைக்கிறோமா? நம்முடைய தேவனை பார்த்து அவருடைய நித்திய அழைப்பிற்கு நடந்து கொண்டிருந்த அந்த பாதையிலிருந்து நாம் விலகி செல்லுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்காக ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்தியத்திற்கு செல்வதுதான் என்னுடைய அல்டிமேட் எய்மாக, அல்டிமேட் பர்பஸாக இருக்க வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து எங்க சொல்றார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 45-46 நம்ம வாசிக்கலாம். ஒரு வியாபாரியை குறித்து சொல்லுகிறார். அந்த வியாபாரி ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு முத்து அதை கண்டுபிடித்து விட்டால், தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் விற்று அந்த முத்தை வாங்கி கொள்ளுவான். இதை போலத்தான் பரலோக ராஜ்யத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும், ஓட வேண்டும், அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கில்கால்களை போல சில புதிய துவக்கங்கள், புதிய ஆரம்பங்கள், புதிய மனிதர்கள் வந்தாலும் சரி, பெத்தேலை போல ஒரு ஆசீர்வாதமான இடமாய் அது இருந்தாலும் சரி, ஜெரிகோவை போல பல வெற்றிகளை நாமோ நம்மோடு இருக்கிறவர்களோ ஆல்ரெடி அந்த இடத்திலே அனுபவித்திருந்தாலும் சரி, ஜோர்டானை போல அது மரணத்துக்கு ஏதுவான காரியமா இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனை முன்னிறுத்தி செல்வது. நம்ம அடைய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த விலை மதிப்பற்ற முத்தை போன்ற நித்தியத்தை, பரலோக வாழ்வை சுதந்திரிப்பது. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே.
எங்களை இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களால நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்க எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் டைவர்ட் ஆகாமல் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேபி அந்த காரியம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், அல்லது எங்களை பயமுறுத்துகிற, எங்களை பிரச்சனைக்குள்ளாய் கொண்டு செல்லுகிற காரியமா கூட இருக்கலாம் தகப்பனே. எதை குறித்தும் கவலைப்படாமலப்பா, எங்களை நீர் அழைத்த உன்னதமான நோக்கத்தை நோக்கி நாங்கள் செல்ல ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க அப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.